இவ்வளோ சந்தோஷமாக வராங்க? கிரிஷ், என்னப்பா ஆச்சு? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? செக்கப் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ம் எல்லாம் பண்ணியாச்சுமா. என்னம்மா ஸ்ரீ, சந்தோஷமாக இருக்க? இப்படி பார்க்கறதுக்கே இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன விஷயம்? பாட்டி, நாங்கள் நினச்சி போனது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறோம் இப்போ. அப்படி என்ன பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் அது சந்தோஷம், ஆனால் உங்களுக்கு அது சந்தோஷமான விஷயமா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப தான். என்னன்னு சொல்லு முதல்ல. அம்மா, நீ பாட்டி ஆயிட்டமா. எனக்கு தெரியுமேடா, நான் என்னைக்கும் பாட்டி ஆயிட்டேனே. அது ராக்கி குழந்தைக்கு. இப்போ என் குழந்தைக்கும் நீ பாட்டி ஆக போற. கிரிஷ், என்னடா சொல்ற? நிஜமாதாம்மா. ஃபுட் பாய்சன் தான் நினச்சி போனோம். அங்கே போய் பார்த்தா ஃபுட் பாய்சன் எல்லாம் எதுவும் இல்லை. அவ மாசமா இருக்கலாம். ஸ்ரீ, எனக்கு கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ம், ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நிஜம்தானா? நீங்கள் பார்த்துட்டு வந்தது ஏதாவது போலி டாக்டராக இருக்க போகுது. அது எப்படி அது? என் பேத்தி மாசமாக இருக்கும்போது கரெக்டாக இவ்வளோ மாசமாக இருப்பா. அக்கா, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லின்னு இருக்கா. என்னால் நம்ப முடியலடி. இதில் ஏதோ கோல்மால் இருக்கு. அது எப்படி அது? எத்தனை மாதம் இல்லாமல் இப்போ இதில் உனக்கு என்னக்கா பிரச்சனை? அவ என் பேத்திக்கு போட்டியா அவ்வளோ மாசமாக இருக்கணும்னு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட காசு கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருப்பா. சரியான பொறாம பிடிச்சவ. அத்தை, போதும் நிறுத்துங்க. பொறாம அவளுக்கா உங்களுக்கா? எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கா. நீங்கள் வாழத்துலனாலும் பரவாயில்ல, உங்கள் வாயை வச்சுக்கிட்டு வாயை மூடி நிறுங்க. என் மருமகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அக்கா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கினே இருக்கணுமா உனக்கு? இப்போ 2 பேரும் மாசமாக இருந்தா என்ன பிரச்சனை உனக்கு? குடும்பத்தில் இன்னும் 2 மடங்கு சந்தோஷம் தானே? இல்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ ஒன்றும் மாசமாக இல்லை, சும்மா நாடகம் ஆடுறா. நம்ம கிருத்திகாவை எல்லாம் தங்க தட்டில் வச்சு தாங்குறோம்ல, அதை பார்த்து இவளுக்கு வயிற்றுச்சல். இவளையும் அதே மாதிரி பார்த்துக்கணும்னு இப்படி போய் சொல்கிறான். அம்மா, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசினா நான் வயசு வித்தியாசம் கூட பார்க்க மாட்டேன். சொல்லிட்டேன் அப்புறமா. இருடா, அவங்க தான் ஏதோ புத்தி கெட்டு பேசுகிறாங்கன்னா நீ டென்ஷன் ஆகாத. நீ பாருமா ஸ்ரீ, நீ அவங்க பேச்செல்லாம் காதில் போட்டுக்காத. இவங்களுக்கு இதே வேலையை போச்சு. ஏன் எப்போ பாரு என் பொண்டாட்டியை மட்டும் நோண்டினே இருக்காங்க. அவ இவங்களை என்ன பண்ணா? இவங்க பேத்தி இவங்களுக்கு வசத்தின்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். ஏன் பொண்டாட்டியை இப்படி கேவலமா பேசணும்? ஆமாம், ஊர் உலகத்தில் இல்லாத பொண்டாட்டியை பார்த்துட்டான் இவன். இவன் பொண்டாட்டி இந்த நிலமையில இருக்கும் போதே நம்மளை மதிக்க மாட்டேன்றான். இன்னும் இவன் மட்டும் நல்ல பெரிய பணக்காரிய கட்டின இருந்தா கால் தூசிக்கு கூட நம்மளை மதிச்சிருக்க மாட்டான். அம்மா, இவங்களுக்கு இதுக்கு மேல மரியாதை இல்லை. இப்படி பேசின்னு இருந்தாங்க. ஒன்று இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லை நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டுன்னு வெளியே போயிடுவேன். இது 2ல் எது உங்களுக்கு சம்மதம்னு சொல்லுங்க. ஐயோ கிரிஷ், என்னடா சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இப்படி குண்டை தூக்கி தலையில போடுற? ஏன் பாட்டி, உங்க அக்கா இவ்வளோ பேசுறாங்க, உங்களுக்கு வாயை திறந்து பேச வார்த்தையே வரலையா? வாயை முடின்னு இருந்துட்டு இப்போ நான் பேசும்போது மட்டும் கேட்குறீங்க. நான் ஏன்டா போனோம்? நான் ஏன் போனோம்? இந்த வீட்டில் உன் பாட்டிக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் எனக்கும் இருக்கு. என்ன வெளியே போக சொல்ல உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை. ஓஹோ, அப்போ நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. சரி, நாங்கள் போகிறோம். டேய், நீ என்னடா கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீ எதுக்கு போனோம் வெளியே? அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்குடா. நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் நம்ம பாட்டி வாயை திறக்கவே மாட்டேன்றாங்களே. கிரிஷ், இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? இத்தனை வருஷம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நீ தானடா. உனக்கு இல்லாத உரிமையா? இது நான் கேட்டப்புறம் தானே பாட்டி நீங்கள் சொல்லணும். உங்களுக்காக சொல்லணும்னு தோணலை. என் பொண்டாட்டி இப்படியெல்லாம் நடத்தினா நான் சத்தியமாக இங்கே இருக்க மாட்டேன். அவங்களுக்கு அவங்க பேத்தி மகாராணினா எனக்கு என் பொண்டாட்டி மகாராணி. அவங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்கல்ல, என் பொண்டாட்டியும் நான் அதே மாதிரி தான் கவனிப்பேன். இவ எந்த விதத்தில் குறைஞ்சிட்டா? அதுவும் மூத்த மருமகளோட குழந்தை, எப்படி பார்த்துக்கணும்? அவங்க எப்படியோ பேசின்னு போட்டேன்டா. என் மருமகளை நான் தங்க தட்டில் வச்சு தாங்குறேன்டா. எனக்கு ஸ்ரீ வேற இல்லை, கிருத்திகா வேற இல்லை. அவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, வேண்டாம். என் பொண்டாட்டியை நாளைக்கு பார்த்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு 4 பேர் பேசக்கூடாது பார்த்தியா? எனக்கு அம்மாவும் முக்கியம், பொண்டாட்டியும் முக்கியம். ஒரு வேலைக்கார அரேஞ்ச் பண்ணுமா? ஏன் இந்த அம்மாளுக்கு வேலைக்காரங்க தான் வந்து செய்யணுமோ? இவளாலேயே செஞ்சுக்க முடியாதோ? இவன் உதவாத அப்பா இருக்கிறானே, அவனை வர வச்சுக்க வேண்டியது தானே. பாட்டி, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை.
ஏன் அத்தை, ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு மனசாட்சியே இருக்காதா? என் மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. உங்கள் வேலையை பார்த்துக்கின்னு நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் அது போதும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே வந்துடுறாங்க. நான் உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வருது. இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த வீட்டில் அனுபவிக்க முடியுதா? அத்தை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வாயே திறக்காம அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற பைரவி? வீட்டை விட்டு போக சொல்லட்டா? அதான் பேச்சை எடுத்தாலே சொல்கிறாங்களே, எனக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு. இங்க பாருங்க பாட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு முறை ஸ்ரீயை கேவலப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பேசினாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி சரி, நான் அவகிட்ட பேசுகிறேன். நீங்கள் போங்க. ஸ்ரீ, போய் நல்லா ரெஸ்ட் எடுமா. எதுவும் வேணும்னாலும் இந்த பாட்டிக்கிட்ட கேளு, சரியா? அந்த பாட்டி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா. இந்த பாட்டிக்காக மன்னிச்சிடு. ம், சரி பாட்டி. ஸ்ரீ, ஐம் சாரிடா. இப்போ சாரி சொல்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு? எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இத்த அந்த பாட்டி இந்த சந்தோஷமான மனநிலையே கெடுத்துடுச்சே. அவங்கள பற்றி தான் தெரியும் இல்லை, விடுங்க. ஆனால் அத்தை பாட்டியெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, அது போதும் எனக்கு. இந்த பாட்டிக்கு என்னென்னா, கிருத்திகாவுக்கு நான் போட்டியாக இருக்கிறேன்னு ஒரு எண்ணம். அதால தான் அவங்க என்னை பார்த்து வெறுக்கிறாங்க. ஏன் ஸ்ரீ எப்போ இவ்வளோ புத்திசாலியானா? ம், நான் எப்பவுமே புத்திசாலி தான். அது உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சாரிடா, நிஜமா சாரி. நான் என்னென்னமோ நினச்சின்னு வந்தேன், எல்லாம் இந்த பாட்டி ஸ்பாயில் பண்ணிருச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, இப்போவே எதுவாக இருந்தாலும் சரி வாங்கி தரேன். எதுவாக இருந்தாலுமா? எதுவாக இருந்தாலும். எதுவும் வேண்டாம். ஏன்? அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? ஐயோ, அதெல்லாம் நம்பிக்கை நிறைய இருக்கு. ஆனால் இப்போ தான் எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. இப்போ நீ சந்தோஷமா தானே இருக்க? ம், ரொம்ப ரொம்ப. நான் ப்ரேயர் பண்ண மாதிரியே நம்மளுக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாருல்ல. ஆமாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ப்ரேயர் பண்ணிக்கினேன். நிஜமாவா? என் ஸ்ரீ கவலைப்படவே கூடாது, உங்களை தான் அவள் நம்புறா, நீங்கள் நிஜமான கடவுளாக இருந்தா அவளுக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அவர் நம்மளோட ப்ரேயரை கேட்டிருக்காரு, அப்படி தானே? ஆமாம். ஏங்க, இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட இன்னும் சொல்லலை. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். தாராளமாக சொல்லு. அதுக்கு கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? இங்கே பாரு, அந்த பாட்டி எது கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கி சாப்பிட்றாத. எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? என்னவோ என் மனசுக்கு தோணுது. உஷாராக இருந்துக்கோ. அம்மா வேலை முடியாது, ஒரு வேலைக்கார அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ம், சரி. ஸ்ரீயக்கா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் கிருத்திகா. நானே வந்து சொல்லணும்னு நினச்சேன், அத்தை சொன்னாங்களா? விடுவாங்களா உங்கள் மாமியார்? நான் மாசமாக இருக்கிறத விட இப்போ நீங்கள் மாசமாக இருக்கிறதா அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியெல்லாம் இல்லை, அத்தைக்கு நம்ம 2 பேருமே சேம் தான். கங்க்ராட்ஸ் அண்ணன், கங்க்ராட்ஸ் அண்ணி. என்னடா அதிசயம், அண்ணினெல்லாம் கூப்பிடுற? அப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமக மாசமா இருக்காங்க, மரியாதை எல்லாம் ஜோரா இருக்கணும். டேய், போதாண்டா கலாய்ச்சது. சீரியஸான ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீயை நல்லபடியா பாத்துக்கங்க. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே பாத்துக்கிறேன். ஸ்ரீயக்கா, அந்த பெரிய பாட்டி ஒரு மாதிரி பேசிட்டாங்களாமே, அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அட பரவாயில்ல விடு கிருத்திகா, அவங்கள பற்றி தான் தெரியும்ல, அதெல்லாம் நம்ம யோசிச்சா நம்ம சந்தோஷம்தான் பாழா போகும். உங்களுக்கு எப்படி இருக்காக்கா? ஏதாவது தலை சுத்து, வாமிட்? ஆமாம், எப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு? நான் ஃபுட் பாய்சன்னு தான் நினச்சி போனேன், பார்த்தா எனக்கே தெரியல. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூக்கா. தேங்க்யூ ஸோ மச் கிருத்திகா. நம்ம வீட்டில் இப்போ டபுள் மடங்கு சந்தோஷம், சரிதானே? ஆமாம். சரி சரி, வா போலாம். அவங்க கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணட்டும். இப்படி ஏதோ நேரத்தில் கரடி பூந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டோம். டேய், இந்த நக்கல் தானே வேணான்றது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? டேய், பக்கத்தில் அவ இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை பிச்சிடுவேன். ஓகே ஓகே, கேரி ஆன், பாய். சந்தோஷமா இருக்கியா? எத்தனை தடவை கேட்குறீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவா? நிஜமாக தான். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம். கிருத்திகா,
என்னம்மா வேணும்? எதுக்கு நீ கிச்சனுக்கு வந்த? என்ன வேணும்னு சொல்லியிருந்தீனா நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளைய கிச்சனுக்கு கூப்பிட்டுன்னு வந்து என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன வேணும்னு என் புருஷன் இருக்கான் பண்ணுறதுக்கு. நீ ஒன்றும் வர தேவையில்லை. ஏய் கிருத்தி, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். நம்ம ஸ்ரீ கூட மாசமாக இருக்கலாமே, அண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளவு நல்ல நீ ஸ்ரீ மாசமாக இருக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற? கிருத்திகா போதும் நிறுத்திக்கோ. விடுங்க மாப்பிள்ள, அவ கோபத்தை இப்படி தானே காமிக்க முடியும். என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாலும் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அதை பற்றி நான் எந்த வருத்தமும் இல்லை. என் பொண்ணு என்கிட்ட இவ்வளவாவது பேசுகிறாளே, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இனிமே இந்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏன் மாப்பிள்ள இந்த சிரமம்? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்க. இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும்னு வந்தோம். நீங்க போங்க. சரிங்க மாப்பிள்ள. கிருத்திகா, நீ உங்க அம்மாவை ரொம்ப தான் அவமானப்படுத்துற. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுவே கம்மி. எங்கள் அம்மா பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி, என்ன செய்யறது இப்போ? எனக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் இப்படி தான் பண்ணுவேன். அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இல்லையே, சுத்தமாக பாவமாக தெரியல. ஏன்னா அவங்க பண்ண வேலைங்க அந்த மாதிரி. சரி, சொல்ல வேண்டியது சொல்லையாச்சு. இனிமே நீயாச்சும் உங்க அம்மாவாச்சு. அப்புறம் ஸ்ரீயை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா இந்த பாட்டி உங்க அம்மா நீ சொன்ன மாதிரி எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இவங்க மேலெல்லாம். இப்போ ஸ்ரீ மட்டும் தனியா இல்லை, அவ ஒரு குழந்தைய சுமக்கிறா. அந்த குழந்தையும் நம்ம தான் பாதுகாப்பா பார்த்துக்கணும். உனக்கு முன்னாடியே இதை நான் யோசிச்சாச்சு. அக்காவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அவங்கள பார்த்துக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ உன்னையும் நம்ம பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ. நேரத்துக்கு சாப்பிடு, கரெக்டாக மாத்திரை போடு. ஹலோ ஹலோ ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். ஏதோ சமைச்சு தரேன்னு கூப்பிட்டுன்னு வந்தேன். இப்படி அட்வைஸ் கொடுத்தே என் வயிற்ற ரொப்பிடுவ போல தெரியுது. சரி சரி, சமைக்கலாம். சமைக்கலான்னு தானே கிச்சனுக்கு வந்தீங்க, இங்கே என் பக்கத்தில் வரீங்க. சமைக்கும் போது போர் அடிக்கும்ல, அதான். உங்களை நீ சரியான திருட்டு பையன்டா. மெதுவா பேசுடி, யாராவது வந்துட போறாங்க. வரட்டும், வந்து நீ எவ்வளவு நல்ல பையன்னு எல்லாரும் பார்க்கட்டும்.